இப்போ நாம் இதை எல்லாத்தையுமே தட்டுங்களில் நல்லா பரப்பி விட்டு போட்டுடலாம். இதில் ஏற்கனவே விளக்கெண்ணையும் விட்டுருக்குறோம். எல்லா சாமான்களும் போட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு ஊறி வந்திருக்குன்ட்டு. இப்போ இதை காய வச்சிடலாங்க. நைட்டு ஊற வச்சது எல்லாமே இந்த மாதிரி தட்டுங்களில் பரவலான தட்டுங்களில் போட்டுடணும். ரொம்ப அடர்த்தியாகவும் போடக்கூடாது, ஏன்னா சரியாக காயாதுங்க. இப்போ பாருங்கள் எல்லா தட்டுங்கள்லேயும் போட்டு வச்சாச்சு. பாதி சோலாருக்குள்ளே காஞ்சிட்ருக்குங்க உருண்டைகள் பிடிச்சதெல்லாம். ஒவ்வொரு பேட்சாக ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈரத்தன்மை அடியில் அப்படியே இருக்கும். 1 ஹவருக்கு ஒரு தடவை இதை நல்லா அடியிலேருந்து பெரட்டி இப்படி களைச்சி விட்டு விடணுங்க. 2 நாளாக காய வச்சு எடுத்ததுங்க. நேற்று நைட்டு நல்லா அமுத்தி வச்சோம் விளக்கெண்ணெய் விட்டு. இப்போ இதை பார்த்திங்கன்னா விளக்கெண்ணெயை வேண்டிய அளவுக்கு விட்டுக்கிட்டு நம்ம இந்த மாதிரி உருண்டைகள் பிடிக்கணும். அப்படி பிடிக்க வரலன்னா மட்டும் விளக்கெண்ணெய் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கணும். அதிகப்படியான விளக்கெண்ணெய் விடும்போது ஃபஸ்ட்டு நல்லா இருக்குங்க, அப்புறம் நாள் பட சிக்கு வாசம் வந்துடும், நல்லா இருக்காது. உருண்டைகள் ஒரே ஈவனாக உங்கள் கைக்கு அடக்கமான அளவில் பிடிங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம பிடிக்கும்போது பெருசாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெயிலில் காய வச்சோடனே சுருங்கி சின்னதாகிடும். ரொம்ப சின்னதாகவும் பிடிக்க வேண்டாங்க. இந்த மாதிரி உருண்டைகளை நல்லா இறுக்கி பிடிச்சிட்டு மறுநாள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு நாள் காஞ்சதுக்கப்புறம் மறுநாள் இன்னும் கொஞ்சம் கெட்டி பதமாக நம்ம இறுக்கி பிடிக்க வேண்டியது வருங்க. அந்த மாதிரி பிடிச்சி வச்சு அப்படியே நல்ல பால்ஸ் மாதிரி நம்மளுக்கு ஒரு வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்கும். நல்லா கொடுத்த வடகம் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் கெட்டியாக இருக்குன்னீங்க. அதிகப்படியான விளக்கெண்ணெய் விடக்கூடாதுங்க. சில பேர் வெயிட் பேலன்ஸ் பண்ணுறதுக்கோசரம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கோசரம் எண்ணெய் அதிகமாக விடுவாங்க. நாங்கள் சோலார் ட்ரையரில் காய வச்சதுனால இந்த அளவுக்கு கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ண அந்த பாட்டில் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக அது நார்மலாக கொஞ்சம் நமித்திருங்க. நாங்கள் அப்படி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். நிறைய பேர் அப்படி தான் வாங்கினாங்க. இப்போ எல்லாமே உருண்டைகள் பிடிச்சி நம்ம நேற்று காய வச்சு இந்த தட்டுங்கள்லேயே வச்சிடலாங்க. பாருங்கள் ஆல்ரெடி ரெடி பண்ண செட்டு இதெல்லாம் காஞ்சிருச்சுங்க. சவுண்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு போடும்போது இந்த சவுண்டு வரணும். அப்படி உங்களுக்கு தெரியலன்னா இதில் போட்டிருக்கிற நம்ம உளுந்து போட்டிருக்கிறோம் இல்லைங்களா, அதே பல்லில் கடித்து பார்த்திங்கன்னா அந்த கடிப்பதம் வருங்க. அதுதான் பக்குவம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஈரத்தோடு எடுத்து வச்சிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு தாங்காதுங்க. நல்லா வெயில்லையே காய வச்சு எடுத்து வைக்கணும். இது இப்போ இவ்வளோ சவுண்ட் இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ண நம்மளுக்கு நார்மல் இதுக்கு வந்துடுங்க. ஒரே மாதிரி ஈவனாக இருக்குது பாருங்கள் எல்லா பால்ஸும். இது பிடிக்கும்போது பெருசாக இருந்தது, இப்போ வெயிலில் காஞ்சதுனால சின்ன சைஸாக வந்திருக்குங்க.